மக்களே, வெல்கம் டு பெஸ்டீஸ் ப்ளாக்ஸ். நாங்கள் தான் உங்கள் ரஜிகவி. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோ தான். இன்றைக்கு நாங்கள் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் மீன் குழம்பு செய்கிறதுக்கு சட்டியை அடுப்பில் வச்சிருக்கோம். ஃபஸ்ட்டுக்கு மீன் குழம்புக்கு தாளிச்சு எடுப்போம். அதுக்கு எண்ணெயை சேர்த்து கொள்ளுவோம். மீன் எங்கட ஊர் மீன் தான். நாங்கள் 2 வகையான மீன் எடுத்திருக்கோம் இன்றைக்கு மீன் குழம்புக்கு. எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கடுகு சேர்த்து கொள்ளுவோம். வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம். சீரகம் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் இன்றைக்கு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கொள்கிறோம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். நாங்கள் 3 பூண்டு தட்டி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து கொள்ளுவோம். இன்றைக்கு நெருப்பு ஓவராகவே எரியுது. வீடியோ எடுக்கவே பயமாக இருக்கு. வெங்காயம் வேகமாகவே வதங்கிப்பட்டுக்கு. இப்போ கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிப்பட்டது. எப்படி வதங்கிப்பட்டதுன்னு பாருங்க. சட்டி சின்னன் அகப்ப பெருசு. என்ன ராஜி, என்ன செய்கிற? எங்கிட்ட இருக்கிறத வச்சு கொண்டு செய்தான். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூளையும் சேர்த்து கொள்ளுவோம். தேவையான அளவு மிளகாய் தூளையும் சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் வீட்டில் அரைச்செடுத்த மிளகாய்த்தூள் பறக்குது. உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளை சேர்த்து கொள்ளுங்க. இப்போ புளியையும் சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் புளியை கரைச்சி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ தேங்காய் பாலையும் சேர்த்து கொள்ளுவோம்.
தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ வந்து மூடி வைப்போம். நல்லா வந்து கொதிச்சதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ வந்து குழம்பு நல்லா வந்து கொதிச்சிட்டு இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து சேர்த்து கொள்ளுவோம். இப்போ வந்து எல்லா மீனையும் போட்டாச்சு. இப்போ வந்து மூடியை போட்டு வேக விடுவோம். சாட்டர்டே ஸ்பெஷலே வந்து இன்றைக்கு மீன் விருந்து தான். இன்றைக்கி எல்லாமே வந்து நாங்கள் வந்து மீன்லாம் செஞ்சுருக்கோம். நாங்கள் சாப்பிடும்போது மீனில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம்ன்றதை பாருங்கள். இப்போ வந்து ஃபைனலாக 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம். அழகாக இருக்கு. மீன் குழம்பு வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து கொதித்து வந்தது. நாங்கள் வந்து இன்னும் கரண்டியே போடலை. ஏனெண்டா வந்து மீன் உடைஞ்சிரும். அதனால் கரண்டி போடலை. நல்லா வந்து கொதிக்குது மீன். மீன் கொதிக்கல மக்களே, குழம்பு கொதிக்குது பாருங்க அப்படின்னு. குழம்பெல்லாம் வடிவாக கொதித்து மீன் நல்லா வெந்துட்டு இனி நம்ம இறக்க வேண்டியதான். எப்படி இருக்குன்னு பாருங்க மீன் குழம்பு. மண் சட்டியில் மகிமையை பாருங்கள் மக்களே, இறக்கி வச்ச அப்புறம் எப்படி கொதிக்குதுண்டு. இன்றைக்கு வந்து நாங்கள் வாழை இலையில் தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து வாழை இலை வெட்டுறோம் பாருங்க. பெரிய விருந்து இன்றைக்கு இதா ஃபிஷ் விருந்து. நாங்கள் வந்து வாழை இலையில் சோறு போட்டு எடுத்துட்டோம். இது வந்து கறி வைக்க வேண்டியதான். நாங்கள் வந்து இன்றைக்கி மீன் பொரியல் செய்து எடுத்துருக்கோம். இந்த சாப்பாடு அங்கே 2 பேருக்கும் இல்லை, நாங்கள் 3 பேர் சாப்பிட போகிறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் செய்த மீன் குழம்பு. நாங்கள் வந்து இதோட வந்து
மீனில் வந்து ஒரு புளிக்கடையல் மாயும் ஒரு சொதிய மாய் வச்சு எடுத்திருக்கோம். இதாங்கட சாட்டர்டே விருந்து பாருங்க. ஃபுல்லாக வந்து ஃபிஷ் தான். இனி வந்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது. எங்களுக்கும் பசிக்குது. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.